புதுச்சேரியில் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாத் நேரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைகிறார். ராஜகுமார், அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்ட அடுத்த சில மணி நேரங்களில் துணைநிலை ஆளுநரும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரியில் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தற்போது ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். இந்த பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் இந்த பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை முதலமைச்சர், துணைநிலை ஆளுநர், அமைச்சர் என அனைவருமே நேரில் சென்று அனைத்து பகுதிகளும் ஆய்வு செய்து வருகின்றனர். இன்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இரண்டாவது நாளாக பல்வேறு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சாத்தனூர் அணையிலிருந்து வீடூர் அணை வழியாக தற்போது தண்ணீர் என்பது திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி பல்வேறு வீடுகள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. இதனை தற்போது துணைநிலை ஆளுநர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். மேலும் அந்த தென்பெண்ணை ஆற்றில் எந்த அளவுக்கான தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது உள்ளிட்ட விஷயங்களை ஆய்வு செய்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இன்று பாகூர் மற்றும் மணவெளி தொகுதிகளில் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ள கிராம பகுதிகளையும் குடியிருப்பு பகுதிகளையும் பார்வையிட்டார். நேரில் அங்கு வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் மற்றும் மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலையும் தேவையான உதவிகளை அரசு செய்யும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதி, கடற்கரை சாலை, தேங்காய் திட்ட துறைமுகம், அதே போல வில்லியனூர் துணை மின் நிலையம் உள்ளிட்ட விஷயங்களை நேற்று ஆய்வு செய்த அவர் இன்று இரண்டாவது நாளாக இந்த சாத்தனூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் செல்லக்கூடிய அந்த வழித்தடங்கள் முழுவதுமாக சங்கராபரணி ஆற்றை பார்வையிட்டார். ஆரியபாளையம் மேம்பாலம் சென்று அங்கு பார்வையிட்ட அவர் தொடர்ந்து மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவும், வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை உடனடியாக வெளியிடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இன்று இரண்டாவது நாளாக பல்வேறு பகுதிகளில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.